நம்மளோட ஃபிஷ்ஷஸ்க்கு இப்போ ஃபீட் பண்ண போகிறோம். நம்ம இப்போது கப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து டயோ பிராண்ட் ஃப்ளேக்ஸ். நம்ம வந்து கப்பீஸ்க்கு இதுதான் ஃபீட் பண்ணுவோம். இப்போது இது வந்து நிறைய பேர் ஃப்ளேக்ஸ் தண்ணியில் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. இதை வந்து நீங்கள் டைம் இருந்தால் போடுங்க. கொஞ்சமாக தான் போடுறேன். இதெல்லாம் எப்படி சாப்பிடுது பாருங்கள். என் கப்பீஸ் எல்லாத்துக்கும் ஃப்ளேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். போட்ட ஒன்றும் நல்லா அடிச்சுன்னு மாஞ்சின்னு சாப்பிடும். எல்லாமே சாப்பிடும். அந்த ஃப்ளேக்ஸ் நீங்கள் கப்பீஸ்க்கு மட்டும் போடலான்னு கிடையாது, கோல்ட் ஃபிஷ்ஷுக்கு கூட போடலாம். நான் ஒரண்டா கோல்ட் ஃபிஷ்க்கு கூட நான் போடுவேன். டேங்க் மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டேங்க்கோட இந்த டேங்க் தான் மெயின்டெனன்ஸ் இருக்குது. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நான் குட்டியாக ஒரு ப்ளெக்கோ வாங்கி இந்த டேங்க்கில் போட்டிருக்கேன். அது வந்து மொத்த ஆல்கையும் சாப்பிட்டோம். இது நம்ம செனகலுக்கு ஃபீட் பண்ணிடலாம். செனகலுக்கு நம்ம டெட்ராபைட்ஸ் ஃபீட் பண்ணுவோம். இப்போ நான் ஃபீட் பண்ணாலும் அது வந்து இந்த டேங்க்கில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆல்கே ஆக்சுவலாக குட் தான் ஃபிஷ்ஷஸ்க்கு. கொஞ்சமாக போட்டு காட்டுறேன், சாப்பிடுதான்னு பார்ப்போம். நான் இந்த வியூவில் போட்டு பார்க்கலாம். ஃபுட்டு போடுறாங்கன்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு. நல்லா வளர்ந்துட்டாங்க. இப்போது டெட்ராபைட்ஸ் ப்ளக்கோ உள்ளே தான் இருக்குது. ஒரு ப்ளக்கோ, ஒரு 3 ஏஞ்சல், அப்புறம் செனகல், இது எல்லாமே உள்ளே இருக்குது. சாப்பிடுது. இது சாப்பிட்றத பார்க்கவே அழகாக இருக்கும். ஏதோ பாம்பு வந்து ஃபுட்டை போட்டு முழுங்குற மாதிரி சாப்பிடும். கல்லை எடுத்து வச்சு போல். டெட்ராபைட்ஸை ஸ்மெல் பண்ணி சாப்பிடுது. அது கல்லை எடுத்தாலும் துப்பிட்டு டெட்ராபைட்ஸை மட்டும் சாப்பிட்ரும். ஸோ பிரச்சனை கிடையாது. பாருங்கள், கல்லை தான் துப்பின்னு இருக்குது. டெட்ராபைட்ஸ் எடுக்க மாட்டேது. இங்கே மோனோ ஏஞ்சல் பிடிச்சி அடிச்சு சாப்பிட்டுருக்கு போல். சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு ஆஸ்கார்ஸ்க்கு போகலாம். நம்ம மீல் வார்ம்ஸ் ஃபீட் பண்ண பார்ப்போம். ஆஸ்கார்ஸ்க்கு நம்ம வந்து ஆஸ்காருக்கு அரவணைக்கெலாம் மீல் வார்ம்ஸ் தான் ஃபீட் பண்ணுவோம். இது வந்து ட்ரை மீல் வார்ம்ஸ் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபீட் பண்ணலான்னா வளர்க்கணும். அது நமக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம ட்ரை மீல் வார்ம்ஸ் ஃபீட் பண்ணுறோம். எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நம்ம கிட்ட இருக்கனால சாப்பிடல. தூரம் வந்துட்டால் மேலே போய் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இதில் 4 ஆஸ்கார் இருக்குது. எல்லாமே பார்க்க ஒரே கலரில் இருக்கும். எதுவுமே ஒன்றும் கிடையாது. டேங்க் இது லூயிஷாக இருக்கும். வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். செம்மையாக இருக்கும் இந்த ஆஸ்கார். இது லெமன் ஆஸ்கார், அங்கே வர்றது ரெட் சில்லி, அங்கே ஒன்று ஃபயர் ஆஸ்கார், எல்லாமே இருக்குது. சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் இப்போ வந்து அதுங்க சாப்பிட்ருவோம். நம்ம இங்கேருந்து போனால் சாப்பிடுவோம். நம்ம அரவணாக்கு ஃபீட் பண்ணுவோம். இதே மீல் வார்ம்ஸு நம்ம அரவணா வந்துட்டாங்க. இந்த டேங்க் அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்து ஆகணும். நிறைய பேர் வந்து டேங்கை பெருசு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு என் வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் இன்னும் முடியல. அதை முடிஞ்சால் தான் நம்மளால் எங்கே பெருசு பண்ண முடியும். நம்ம போட்ட மீல் வார்ம்ஸை ஷார்க்கும் அரவணாவும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அல்பைனோ ஷார்க்கும் இந்த பிளாக் ஷார்க்கும் ரொம்ப பெருசாகிடுச்சு. அவங்க பாருங்கள் எப்படி சாப்பிடுது. ஒன்று கூட அரவணா கூட விடாதுங்க. கரெக்டாக கார்னரில் இந்த மாதிரி வந்துடும். இந்த ஷார்க்ஸ்லாம் வந்து போட்டு தாக்கிடும். மேலே வந்து சால்ட்டியாக இருக்கனால தெரியல எப்படி சாப்பிடுதுங்கன்னு சொல்லி. இந்த டேங்க்கில் வந்து என்னோடய கோல்ட் ஃபிஷ் 2த்துக்கும் கண் வந்து இல்லை. கண் இல்லாத கோல்ட் ஃபிஷ்ஷும் ஒரு 3 ஏஞ்சல் இருக்குது. அதில் என்னோடய ஃபேவரட் அந்த 2 ஸ்டைப்டு ஏஞ்சல். கலர்ஸ் செம்மையாக இருக்கும். இந்த டேங்க்கு மெயின்டெனன்ஸ் இருக்குது. டேங்க் மெயின்டெனன்ஸ் முடிஞ்சிட்டா அது பார்க்க கலர் தெரியும். அப்புறம் இன்னொரு ஏஞ்சல் இங்கே இருக்குது. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஏஞ்சலுக்கு ஃபீட் பண்ணி காட்டுறேன். ஏஞ்சலுக்கு வந்து நம்ம கோல்ட் ஃபிஷ்க்கு போடுற ஆப்டிமம் பேலட்ஸ் தான் போடுவோம். இது வந்து ஆப்டிமம் பேலட்ஸ் கொஞ்சமாக போடுவோம். போட்டோன்னு வந்துருச்சுங்க.
கண்ணு தெரியலனா கூட அது சாப்பிட்றது பார்த்தீங்களா, அந்த கோல்ட் ஃபிஷ் நம்ம ஃபுட்டு போடுறோன்னு தெரிஞ்சு மேலே வந்துருச்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. மிச்சம் ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் சுத்தமாக தெரியாது, அவ்வளோ ஆளுகை இருக்குது. நான் எல்லாமே க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இந்த வீடியோ கன்ஃபார்ம் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.